கோல்டு என்ன ஆக போகுது? இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 4300 ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இதுக்கு ட்ரெண்ட் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஹை, லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. இப்போ வந்துட்டு பாட்டம் வந்துடுச்சு. இனி என்ன பண்ண போகுதுன்னா, ஒரு கரெக்ஷன்ஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த மார்க்கெட்டில் ஒரு பியூட்டியை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ இது இந்த இடத்துல வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது, இந்த இடத்துல வந்ததுக்கான ஒரு காரணம் இருக்குது. இந்த ரெண்டு காரணத்தையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ இது ஸ்விங்கோட லோ, இது கரெக்டாக இது ஸ்விங்கோட லோ. இப்போது இந்த லோவில் இருந்து மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு நான் இழுத்து விட போகிறேன். ஜஸ்ட் இழுத்து விடுறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு பியூட்டி ஆஃப் த மார்க்கெட். பார்த்தீங்களா, மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ பாருங்களேன் அது எப்படின்ட்டு. பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4. இங்கே இருந்து மார்க்கெட் சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்து இங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா, இங்கே போயிட்டு என்ன நடக்கும்னா, மேபி இந்த லெவல் இந்த லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல் போயிட்டு ரிவர்ஸ் ஆகும், இல்லைன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போயிட்டு மார்க்கெட் திரும்பவும் கீழே வரதான் பார்க்கும். அந்த கீழே வர்றது மேபி அந்த ட்ரெண்ட் லைனை எகெயின் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலே போகிற மார்க்கெட் இது பிரேக் ஆகிடுச்சுன்னா ட்ரெண்டு மேலே அப் ட்ரெண்ட் ஆகும். அதாவது ட்ரெண்டு மாறும். ட்ரெண்டு மாறி அதுக்கப்புறம் கோல்டு ரேட்டு அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது.